ஒருத்தர் வந்து பிள்ளைகள் இருக்கும் பொழுது போய் ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து அந்த குடும்பத்தில தான் அத நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. என்ன பிரச்சனை? மோகன் சர்மா அவர்கள் ஒரு மலையாளத்தில ஒரு நல்ல அந்தஸ்தில இருந்த ஒரு ஹீரோ தான். குழந்தைய குடுத்தத தவிர அவர் பெருசா எதுவுமே செஞ்சிரல. குடிகார கணவன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு வேஸ்ட் கணவன். தாலிய புடுங்கி போய் டாஸ்மாக்ல குடிக்கிறவன கூட கணவருங்கிற காரணத்துக்காக மனைவிமார்கள் பார்த்துக்கிற சமுதாயம் தமிழ் சமுதாயம். பிளானிங் பண்ண மாட்டாங்க. ஒரு குடும்பம் இருக்காது. மல்டிபிள் ஃபேமிலிஸ் இருக்கும். பல தாரம், பல பிள்ளைகள் இப்படி இருக்கும். கண்ணதாசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எம்.ஆர். ராதா, கண்ணதாசன் போன்றவர்களுக்கெல்லாம் சினிமாக்காரங்க என்ன கைவிட்டுட்டாங்கன்னு சொல்றது நியாயம் இல்ல. யாருக்கு தெரியும்? இவரை யாருக்கு தெரியும்? யார் இவரை வந்து கைவிட்டுட்டாரு? வாயை திறந்தா இவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வரும். அதனால பார்க்குற பொம்பளைங்களெல்லாம் அவங்க அம்மா மாதிரியே நினைச்சு கெட்ட வார்த்தை பேசுவான். அது அப்படி இருக்கிறவங்கள நம்ம திருத்த முடியாது. ஆனா குழந்தைங்களை பேசுறான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே, திருமதி கஸ்தூரி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சமீபத்தில் இந்த மோகன் சர்மா விஷயம் வந்து தமிழ்நாட்டில் பரபரப்பாக அடிபட்டது. அவர் வந்து எல்லாரும் என்ன கைவிட்டாங்க, சொந்தம் கைவிட்டது, சினிமாக்காரன் கைவிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டாங்கன்னு அனாதை ஆசிரமத்தில் இருக்கேன்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் குட்டி பத்மினி போன்றவர்கள்லாம் இது அவர் சொல்லதெல்லாம் பொய் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு திருமணம் லக்ஷ்மி மேடம் அது வேறங்க. அது லக்ஷ்மி மேடத்தோட திருமணம் முறிஞ்சு அதுக்கப்புறம் அவர் சப்சிக்வெண்ட்டாக மேரி பண்ணி அவருக்கு புள்ளக்குட்டியெல்லாம் இருக்கிறதா தான் கேள்விப்படுறேன். ஒருத்தர் வந்து பிள்ளைகள் இருக்கும் பொழுது போய் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது வந்து அந்த குடும்பத்தில் தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. என்ன பிரச்சனை? யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு மோசமான தகப்பனாக இருந்தாலும், பிள்ளைகள் வந்து நான் ஒரு ஓல்டு ஃபேஷன்டு பர்சன், எப்படிப்பட்ட மோசமான ஆளாக இருந்தாலும் பிள்ளைகள் வந்து நமக்கு உயிர் கொடுத்த அந்த காரணத்துக்காக நம்ம அவங்கள வச்சு காப்பாற்றணும், அவங்களோட கடைசி காலத்தில் காப்பாற்றணும்னு நான் நினைப்பேன். ஆனால் அப்பனை மறுபடியும் என் முகத்திலே ஒழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு 2 விதமான நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்கிறது யாருன்னு அவங்களுக்கு புரியும். கடைசி வரைக்கும் இறக்குற வரைக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாத ஒருத்தர் ஈமக்கிரியைகள் முழுசியும் பண்ணி கொல்லிய வச்சார். நான்லாம் ரொம்ப பாராட்டினேன். நான் நன்றி சொன்னேன். பேரை சொல்லலை. எப்பா நீ வந்து கிரேட்டு, அப்பாவோட உனக்கு சுத்தமாக பேச்சு அவ்வளவு இது அவங்களுக்கு நடுவில் பிரச்சனை இருந்தது. அதுக்கு அப்பந்தான் காரணம், தந்தை தான் காரணம். ஆனால் கடைசியில் வந்து தன்னுடைய அந்த கடமையை செஞ்சார், கொல்லி வச்சார். 10 நாள் காரியம் செஞ்சார். 16வது நாள் எல்லாரையும் கூப்பிட்டார், எல்லாம் செஞ்சார். 13வது நாள் அவங்க கம்யூனிட்டியில் எல்லாம் செஞ்சார். என்ன நீ வந்து உனக்கு கோபம் போயிடுச்சான்னு கேட்டேன். போயிடுச்சு. எனக்கு இப்போ வருத்தம் தான் இருக்குது. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சரியாக இருந்திருக்கலாமோன்னு நினச்சிக்கிறேன். அப்போவே மன்னிச்சிருக்கலாமேன்னு நினச்சிக்கிறேன். அப்படிங்கிற எதுக்கு இதை சொல்ல வரேன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரிங்க. அதெல்லாம் ஒவ்வொரு வீட்டு விஷயம். இங்கே ஒரு பிள்ளை குட்டிங்க இருக்கிறாங்க, இவருக்கு பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், நல்ல வேலையில் எங்கே ஃபாரினில் இருக்கிறதெல்லாம் கேள்விப்படுறேன். அப்போ என்ன இவருக்கு ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை இவருக்கு ஏதாவது கெட்ட பழக்கத்தில் இவர் காசையெல்லாம் கூட்டு விட்டுட்டாரான்னு பார்க்கணும். எனக்கு தெரியாது. இவர் எதுக்காவது அடிமையாக ரேஸு, குடி, சூது போன்ற விஷயங்கள்ல எதுலையா விட்டுட்டாரா, இல்லை சொத்துக்களை எல்லாம் வச்சுட்டு அதுலேருந்து சொத்தை விற்க முடியாமல் இருக்காரா, என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. எனக்கு இவரை தெரியாதுங்க. பட் ஒன்று தான் சொல்ல முடியும். மோகன் சர்மா அவர்கள் ஒரு மலையாளத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தில் இருந்த ஒரு ஹீரோ தான். அதை விட குறைவாக நடித்தவர்கள் கூட நடிகர்னு இல்லாமல் வேற தொழில் செஞ்சு கஷ்டம் பார்த்த எத்தனையோ பேர் சினிமாவில் இல்லாதவங்களையும் சொல்கிறேன். பொதுவாக நம்ம பார்க்குறது பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து ஓட்டாண்டி ஆயிடுறாங்க டிசிப்ளின் இல்லாததுனால. நடுத்தரமாக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஃபினான்ஷியலி கரெக்டாக பிளான் பண்ணி போதுமென்ற மனத்தோட நல்லபடியாக வாழ்ந்துடுறாங்க. அவ்வளோதான். இதில் என்ன நம்ம சொல்ல முடியும்? 1.
2வது சௌகார் ஜானகி அம்மா அவர்களுடைய உதாரணத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். அவங்க மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கணவர் வந்து ஒரு ஒரு உதவாக்கரை அவர். அவங்க கடைசி வரைக்கும் அவரை கைவிடவே இல்லை. கைவிடவே இல்லை கடைசி வரைக்கும். குழந்தைய கொடுத்ததை தவிர அவர் பெருசாக எதுவுமே செஞ்சிடல. கையில் ஒரு கை குழந்தையோட தான் சௌகார் ஜானகி அம்மா சினிமாவுக்கே வந்தாங்க. கொள்கையோட எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தாங்க. அவர் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தார். குடிகார கணவன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கணவன். இன்னொரு கணவன் சொல்கிறேன், குட்டுபெத்மினி அம்மாவும் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 2 திருமணங்கள். முதல் கணவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்துச்சான், ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப முடியாமல் மோசமான நிலையில் இருக்கிறாருன்னு போய் கடைசியில் இவங்க தான் கையெழுத்து போட்டு வந்து இவங்க தான் கொண்டு வந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி வரைக்கும் இவங்க தான் காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக? அவரால் இவங்களுக்கு எந்த விதமான மரியாதையோ சமூக அந்தஸ்தோ எதுவுமே இல்லையே. பாவம் தானே. அவங்க தனியாளாக தானே அவங்க வந்து வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்றாங்க. கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் கேளுங்க. நீங்கள் குட்டிபத்மினி அம்மா பேர் சொன்னதான் சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்களுக்கெல்லாம் அந்த மனசில் ஈரம் இருக்கும். கணவருக்கே நியாயமாக அந்த கணவரை வந்து அவங்களுக்கு எந்த கடமையும் இல்லை தானே. காலால் எட்டி உதைச்சவனை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிறாங்கல்ல. உயிர் கொடுத்த அப்பாவுக்கு எந்த விதமான ஒரு மோசமான தந்தையாக இருந்துட்டு போகட்டும், தன் தாயை மோசமாக ட்ரீட் பண்ணவனாக இருக்கட்டும், தாலியை பிடுங்கி போய் டாஸ்மாகில் குடிக்கிறவனை கூட கணவருங்கிற காரணத்துக்காக மனைவிமார்கள் பார்த்துக்கிற சமுதாயம் தமிழ் சமுதாயம். இங்கே வந்து கடைசி காலத்தில் கஷ்டப்படுறவங்கள பார்த்துக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதுக்காக அவர் சினிமாக்காரங்க என்னை கைவிட்டுட்டாங்கன்னு சொல்கிறது நியாயம் இல்லை. யாருக்கு தெரியும் இவரை? யாருக்கு தெரியும் யார் இவரை வந்து கைவிட்டுட்டாரு? இவர் சினிமாவுக்கு இவர் நல்லா இருந்த நேரத்தில் என்ன பண்ணார்? இவர் ஏதோ ஒரு சினிமா தயாரித்து அதில் நஷ்டம் அடைந்ததாக கேள்விப்படுறேன். அப்படி பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி? சினிமாவில் நஷ்டம் அடைந்த ஆட்கள் எத்தனை பேரை வந்து சினிமா வந்து தெரிஞ்சு வச்சுக்க முடியும்? இப்படி எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு ரஜினி அவருக்கு உதவி செய்யத்தானே செஞ்சிருக்கிறாரு. போன தலைமுறையில் உள்ள நடிகர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க வாழும் காலத்தில் பணத்தை அள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வறுமையில் வாழ்கிறாங்க. ஆமாம். ஒரு காலத்தில் தங்கவேலு அவர்களுக்கு, டனால் தங்கவேலு அவர்களுக்கு ஒரு காலத்தில் டி நகர் முழுக்க அவரோட இடமா போகிற இடத்துலலாம் வாங்கி போடுவாராம். பியு சின்னப்பாவுக்கும் சொல்லுவாங்க, புதுக்கோட்டை முழுக்க பியு சின்னப்பா தான் வாங்கி வச்சுருந்தாராம். அப்படி இருந்து என்னவோ எங்கேயோ போயிடுது. எப்படி என்னன்னு தெரியலையே. நடிகர் சங்கம் மூலமாக கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிளாஸஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு? நடிகர்களுக்கு தான். அந்த காலத்து நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப பெண்யூரியில் வாழ்ந்ததாக தான் நானும் கேள்விப்பட்டேன். சரியான பிளானிங் பண்ணாதே வாழ்ந்துடுறாங்க. ஆமாம், பிளானிங் பண்ண மாட்டாங்க. ஒரு குடும்பம் இருக்காது, மல்டிபிள் ஃபேமிலிஸ் இருக்கும், பல தாரம், பல பிள்ளைகள், இப்படி இருக்கும். கண்ணதாசனையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எம்ஆர் ராதா, கண்ணதாசன் போன்றவர்களுக்கெல்லாம் நிறைய. ஆனால் அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, பலர் தமிழ்நாட்டில் பலருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதிலெல்லாம் போகும். இப்போவும் அப்படிலாம் இருந்தால் போகும். ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கே மேல்மூச்சு குடிமூச்சு வாங்குது. ராமராஜன் கூட கஷ்டப்படுறாருன்னு ஒரு செய்தி வருது. நம்பவே முடியலையே. ஏன்? நிறைய பணத்தை விட்டுட்டாரு. எங்க? அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் கூட கிடையாது. ஐயோ, நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. எவ்வளோ பெரிய ஹீரோ. நளினி மேடம் நல்ல கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்களே, பிள்ளைகளுக்கு சேர்ந்து தானே பண்ணி வச்சாங்க. என்ன ஆச்சு? சரியா போன செப்டம்பரில் உங்கள் டாக்டர் ஷோபினிக்கு பரதநாட்டிய அரங்கேற்றம் நடந்தது. கீழ்ப்பாக்கம் பவன்ஸில் நடந்தது. சௌமியா, அன்புமணி, சீமான் உட்பட பல விஐபிகள் வந்தாங்க. ஷோபினி இப்போ அமெரிக்காவில் டான்ஸை பர்சியூ பண்ணுறாளா? இந்த வருஷம் ஃபுல் பிரேக்கு. இந்த வருஷம் படிப்பு 4 வருஷ கோர்ஸு, இன்னும் 1 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. நான் ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கேன், விட்டுறாதன்னு. 1 இயர் ஃபுல் பிரேக் ஆகிடுச்சு. லண்டனில் இருந்தா சித்ரா முரளிதரன் ஸ்டூடெண்ட் இல்லையா? 1 இயர் லண்டன். இங்கே நேரடியாக லண்டன் போய் 1 இயர் முடிச்சாச்சு. லண்டனில் இதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இப்போ தான் திருப்பி ஆரம்பிச்சிருக்கிறா. அவளுக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய குறிக்கோளே டான்ஸர் ஆகணுங்கிறது தான். பார்ப்போம் என்ன எழுதி வச்சுருக்கோ. ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, நிறைய ஆர்வத்தில் பரதநாட்டியம் அரங்கேற்றம் போகிறவங்க அதுக்கப்புறம் அதுவே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அரங்கேற்றம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. அரங்கேற்றம் கலைக்கு வந்து ஆயுள் முழுக்க கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பார்ப்போம். வாழ்க்கை நடுவில் குறுக்கிடுக்குது, பார்ப்போம். நீங்கள் வந்து
உங்கள் பேட்டியில் இதுலேயும் உங்கள் கணவரை பற்றி நீங்கள் பேசுகிறதே இல்லை. நான் பசங்கள பத்தி கூட பேசுறதில்ல. நீங்க அன்னைக்கு அரங்கேற்றத்துக்கு வந்துட்டதுனால எல்லா விவரமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் என் பையன பத்தியும் தான் பேசுறதே இல்ல. குடும்பத்த பத்தி என்னுடைய குடும்பத்த பத்தி பேசியிருக்கேன். பேசியிருக்கேன். கொஞ்சம் பொது வழியில சில மெட்டீரியல்ஸ் இருக்கு. பட் ஏன் பேசணும்? இல்லை, பேசணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் பேட்டிகள்லாம் நீங்கள் வந்து பல விஷயங்கள ரொம்ப மனம் திறந்து பேசுவீங்க. நான் என்ன பத்தியும் கூட என் பர்சனல் லைஃப், என்னோட அப்பா அம்மாவ பத்தி இதெல்லாம் பேசினதே எதுவும் இல்லையே. பேசுறதில்ல. உங்களோட பேட்டிகள்ல நீங்க நான் மனம் என்னோட திறந்து சமூக பொறுப்புக்கு தான் நான் வந்து பேட்டி குடுப்பேன். இல்ல, பர்சனல் இன்டர்வியூஸ் குடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க. இல்ல, உங்க பேட்டிகள்ல மனம் திறந்து நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. அவுட்ரைட்டா பேசுறீங்க. உங்க பேட்டிகள் பார்த்தா உடனே சில பேர் நம்ம ஊர்ல வந்து ஒரு பெண்ணு வந்து வெளிப்படையா பேசினா உடனே ஹார்ஷா கமெண்ட் பண்றது வந்து இங்க ஒரு கலாச்சாரம் அது. அட இதெல்லாம் படிப்பாரா அவரு? படிச்சுட்டு ஏம்மா உனக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்பாரா? ஆஹா! அவருக்கு தமிழே தெரியாதே! அவருக்கு தமிழ் தெரியாது. தெலுங்கும் தெரியாது. அவங்க தெலுங்கு தானே. என் புகுந்த வீடு தெலுங்கு தான். தெலுங்குக்காரங்க. ஸோ நீங்க பேசுறத கேட்டுட்டு, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? இதெல்லாம் இவ்வளோ பேச வேண்டாம் அப்படின்லாம் சொல்லுவாரா? இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயம் தெரியாம இருக்காது. அ நாங்க வந்து வி ஆர் நாட் 2 டிஃபரண்ட் போல்ஸ்லாம் இல்ல. ஆ. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்க ம். விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாராமே அப்படின்லாம் கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் நான் பண்ணப்போ, அவர் தான் அந்த நேரத்துல என்ன கூட்டிட்டு போய் அந்த ஃபோட்டோ ஷூட்ல கூட்டிட்டு போய் உட்காந்து வெயிட் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வந்தது அவர் தான். அந்த மாரிலாம் நெறைய நடக்கும். எங்க அத்தை ரொம்ப பயப்படுவாங்க. அவர் அம்மா. ரொம்ப அவங்க ஃபீல் ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஐய்யயோ! என்னது இது? என்னது இதுன்னு ரொம்ப பதறுவாங்க. தமிழ் தெரியும் அவங்களுக்கு. ஆ அவங்களுக்கு தமிழ் சென்னை பிறந்து வளர்ந்தவங்க. பெரிய ஃபேமிலி. ம். சென்னையில ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அவங்க. பிரஸ்டீஜியஸ் ஃபேமிலி. அவங்க ரொம்ப பதறுவாங்க. அது போதாதுன்னு நமக்கு நல்லவங்க இருக்காங்கல்ல, ஃபேமிலியில குரூப்ல இங்க என்னலாம் கிசு வருது, எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்து போய் இப்ப ஃபோட்டோ எடுத்து WhatsAppல ஷேரிங். உடனே அவங்க அங்கேருந்து என்ன இப்படி வந்திருக்கே, இப்படி பேசுறாங்களே அப்படிம்பாங்க. நீங்க பார்க்காதீங்கன்னா, இவங்கேருந்து அனுப்புறது அதெல்லாம் நடக்கும். அதுவும் நான் சும்மாவா? திமுக ஆட்சியில என்ன ரிமாண்டே பண்ணிட்டாங்க. ரொம்ப பதறிட்டாங்க. இவரு பதறல. இவரு இது நான் ஃபோன்ல பேசினாரு. ஒண்ணும் பதறாதீங்க, கம்முனு இருங்க, சைலன்ட்டா இருங்க. இ இ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இன்னைக்கு பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா என்னோட போகுது. பொது வாழ்க்கையில பிரச்சனை கண்டிப்பா வரும். என்னோட போகுது. தேவையில்லாம என் குடும்பம் அதில வந்து கனெக்ட் ஆவறதில்ல. அவங்கள யாரும் போய் நீங்க என்ன கேள்வி கேட்குற மாரி, அவங்கள ஒருத்தங்க போய் ஒரு ஆர்வ கோளாறு ஜர்னலிஸ்ட் போய் அவங்கள புடிச்சாங்கன்னா என்ன ஆவறது? அவங்களுடைய வாழ்க்கை ஆமா. எந்த இடத்துலயும் டேமேஜ் ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நான் பண்றேன்னா, அது என்னுடைய சாய்ஸ். சரிங்களா? அவங்களுடைய பிரைவசி வி ஷுட் நாட். இதெல்லாம் நான் எப்ப கத்துக்கிட்டேன்னா, குஷ்பு மேடம பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். ஆமா. குஷ்பு மேடம் வந்து அரசியலுக்கு வந்தப்போ, அவங்க குழந்தைங்க ஃபோட்டோவ போடுறது அழுதாங்க. ஞாபகம் இருக்கா? ம். குழந்தைய ஃபோட்டோவ போட்டு அசிங்கமா அந்த குழந்தைங்களோட உருவ கேலி, அப்புறம் குஷ்புவ வந்து தராதர குறைவா பேசுறதுங்கிறத விடுங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் பழகி போச்சே. என்ன வேணா வாய திறந்தா இவங்களுக்கு அவங்க அம்மா ஞாபகம் தான் வரும். அதனால பார்க்குற பொம்பளைங்களெல்லாம் அவங்க அம்மா மாரியே நெனச்சு கெட்ட வார்த்தை பேசுவான். அது அப்படி இருக்கிறவங்கள நம்ம திருத்த முடியாது. ஆனா குழந்தைங்கள பேசுறான். சுந்தர் பொது வெளியில இருக்காருங்க. குஷ்பு மேடம் பொது வெளியில இருக்காங்க. குழந்தைங்கள என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? அப்பதான் நான் முடிவு பண்ணேன். இது நமக்கு சரியா வராது. ம். அதனால வி கீப் பிரைவசி. இன்னைக்கு எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி சினிமாக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதில்ல. விஜய் சேதுபதி அவர்களுடைய மகளோட ஃபோட்டோவ போட்டு ஒருத்தன் பேசுறான். அதெல்லாம் தவறு தானே! அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏங்க நீங்க சொல்லுங்க. இப்போ விஜய் அவர்கள் சினிமால இருக்கிறாரு. அவர் பர்சனல் லைஃப் ஃபுல்லா அவங்க எல்லாம் ஃபேமிலியே வந்து நோன் டூ பப்ளிக். பட் புஷி ஆனந்த் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாதுல்ல. சௌமியா மேடம் சொன்னீங்க. அவங்க ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க இந்த கேம்பெயினுக்கு வந்ததுனால தானே 2 பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஆமா, தெரியும். ஆமா. அதுக்கு முன்னாடி தெரியுமா? கார்த்தி சிதம்பரத்துடைய ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? மாணிக்கம் தாகூருடைய ஃபேமிலிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு தெரியணும்? இன்னைக்கு பிஜேபியில இருக்கீங்க. நாம வந்து தாவேகால சேர்ந்திருந்தா, ம். கீர்த்தனா மாரி, ம். கமலி மாரி, ஜெகதீஸ்வரி மாரி தமிழ்நாடு மினிஸ்டரா கொடி கட்டிட்டு ஊர சுத்திட்டு இருக்கலாம். ஜம்முன்னு இருக்கலாம்.
நம்ம என்னமோ பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வருத்தப்பட்டிருக்கீங்களா? இது நீங்க விஷயம் தெரிஞ்சு இந்த கேள்வி கேட்குறீங்க. அதனால இந்த கேள்விக்கு நான் வந்து பாஸ் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு கேட்டா நான் எப்படி இத வந்து இது அன்ஃபேர் அட்வான்டேஜ் எடுக்குறீங்க நீங்க. ஏன்னா ஆஃபர் வந்தப்போ நம்ம அத யோசிக்கவே இல்ல. அஹ், இன்னைக்கு அத பத்தி யோசிக்கவும் கூடாது. என்னோட ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் எதுக்கு அரசியலுக்கு மனித வந்தேன்னு மனம் ஒண்ணு வந்து இருக்குல்ல. எல்லாத்தையுமே யோசிக்கும் இல்லையா? இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம், இல்லங்க. அங்க நான் போயிருக்கலாம். அந்த பிரச்சனை எனக்கு இல்ல. எனக்கு பதவி வந்திருக்கும். எனக்கு பெரிய வருமானம் வந்திருக்கும். அப்படிலாம் நான் என்னைக்குமே டெம்ப்ட் ஆவறதில்ல. எனக்கு வந்து புத்தம் புது பூமி வேண்டும், மித்தம் ஒரு வானம் வேண்டும். அந்த மாதிரி தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் இசைப்பாட வேண்டும்னு அ ஒரு கனவு இருக்குல்ல. அதுபோல என்னுடைய கனவு, தமிழ்நாட்டில் ஒரு சமத்துவமான சமுதாயத்தை பார்க்க வேண்டும். பாரத தேசத்தில் பிறப்பால் இல்லாத திறமையால் உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டை காண வேண்டும் அப்படின்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு. அதுக்கு நான் எங்க இருக்கணுமோ அங்க நான் இருப்பேன். எனக்கு அதுக்கு பதவி எல்லாம் தேவையில்ல. அமைச்சராகி தான் செய்ய முடியும்னு கண்டிப்பா. அமைச்சராகி இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் செய்றாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அறநிலையத்துறை அமைச்சரா இருந்திருந்தா, இன்னைக்கு வந்து ஃபோட்டோ யாரும் எடுக்கக்கூடாதுன்னு ரமேஷ் சார் சொல்லியிருக்காங்க. நான் அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தா, போன ஆட்சியிலலாம் கவர்மெண்ட்டே தண்ணி வித்துச்சு இல்லையா? அதுக்கு பதிலா கவர்மெண்ட்டே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ மேம்படுத்தி, அவங்களே அந்த அ முன்னெடுப்பு எடுக்கணும். கோயில சாமிய ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, பொதுமக்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நியூசன்ஸு வேல்யூவா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்களே ஃபோட்டோ எடுத்து கோயிலுக்குள்ள வரவங்களுக்கெல்லாம் குடுங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படி நெனைப்பேன். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான தாட் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் கோயிலுக்கு போனா ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது ரொம்ப தவறான புரிதல். நெறைய ஃபோட்டோ எடுக்கணும். இன்னும் வெள்ளைக்காரங்க வந்தா, வெள்ளைக்காரங்க உள்ள நுழையறதுக்கு தடை இருக்கா? இல்ல. அவங்க பக்தியோட வர்றாங்கன்னு சொன்னா, கண்டிப்பா அவங்கள இல்ல அலோவ் பண்ணணும். சாங்டம் சாங்டோரம்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. ஆமா. நீங்க பாட்டுல எல்லா இடத்துலயும் எல்லா மாரியும் அங்க எடுக்கலாம். யாரும் ரீல்ஸ் அங்க எடுக்கலாங்கிறப்பலாம் யாரும் எடுக்கறதில்ல. சாம்டம் சாங்டோரம்லலாம் யாரும் எடுக்கறதில்ல. இத எதுவுமே அலோவ் இல்ல. பண்ணா அதுக்கப்புறம் அங்கேயும் போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அது என்ன? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்க ரீல் எடுத்தா, அங்க ரீல் எடுக்கலாம்னு யாரு சொன்னா? அப்படிலாம் இல்ல கிடையவே கிடையாது. நேச்சுரலி அப்படி போயிடும். எவ்வளோ பேர் கண்ட்ரோல் பண்ண முடியும்? மரியாதை கெட்டவர்களுக்கு பனிஷ்மென்ட் குடுக்கத்தான் வேணும். அடிப்படை புரிதல் இல்லாதவர்களுக்கு நம்ம சட்டத்த ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். பட் எங்க ஊர் கோயில் பெருமை உலகம் முழுக்க தெரியணும்னு தான் நான்லாம் நினைப்பேன். அண்ணாமலையார் அந்த லிங்கத்த பார்க்கும்பொழுது ஒரு வைப் கிடைக்கும். அந்த லிங்கத்துடைய ஃபோட்டோவ பார்த்து அப்படித்தானே டூரிசம் டெவலப் ஆகுது. நயகரா ஃபால்ஸ ஃபோட்டோல பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு, ஒரு நாள் அத நேர்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். அந்த காலத்துல கேமரா இல்லாத காலத்துல, அண்ணாமலையாருடைய எத்தனையோ ஓவியங்களையும், சிற்பங்களையும் தமிழ்நாடு முழுக்க, சவுத் இந்தியா முழுக்க வடிச்சு வச்சிருக்காங்கங்க. அப்படித்தானேங்க ஃபோட்டோ எடுக்கிறது. எடுக்கணும்னு நான் சொல்றேன். இன்னும் சொல்லப்போனா, அறநிலையத்துறை எதுக்கு இந்த மாரி விஷயத்துல தலைய நுழைக்கிறாங்க? கோயில் பாலிசி கோயில் தானே முடிவு பண்ணணும். கவர்மெண்ட் எங்க முடிவு பண்ணுது? நாளைக்கு சர்ச் பாலிசிய இவங்க முடிவு பண்ணுவாங்களா? அது என்ன கோயில்ல மட்டும் இத செய்யலாம், அத செய்யலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், கட்டணம் வசூலிக்கலாம். இதெல்லாம் இட்ஸ் நாட் த ஜாப் ஆஃப் HRC. அறிவுபூர்வமா அழகா பேசுனீங்க. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஆல்வேஸ் a pleasure talking to Chandru sir.